Hey guys! So in this session la பார்த்தோம் அப்படினா நம்ம IBPS clerk 2018 ஓட memory based questions எல்லாம் solve பண்ணுவோம். So one by one பார்ப்போம். So வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ் இப்போ ஆஃபர் போட்டுருக்கோம் 799 plus நம்ம மெயின்ஸ் PDF கோர்ஸ் அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கான PDF கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபன்ஸ்டா PDF யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம மார்க் டெஸ்ட் பேக்கேஜ் பிளாட்டினம் பேக்கேஜ் 399க்கு அவைலபிளா இருக்கு. அது வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து NTPC RRB NTPC குரூப் டிக்கான கோர்ஸும் அவைலபிளா இருக்கு மக்களே. ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எந்த கோர்ஸ் என்றாலும் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதர் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வித் எல்லா கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லைவ்னா வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பேசேஜாக டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி நான் திருப்பி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சொல்கிறது மட்டுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லைவ்னா தான் எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தவிர்த்து மித்தபடி அந்த செட்டில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பிகினிங் கொடுத்துலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எப்படி என்ன எப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணுறது, ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓவரால் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எலிமினேட் பண்ணுறதை காட்டிலும் ஓவரால் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றதை தெளிவாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் பண்ணணும். ரீட் பண்ண பிறகு தான் அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஹோல் பேசேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசியிருக்கான் அப்படின்னா லைக் கிரிக்கெட்டில் வந்து க்ரௌட் புல்லிங் பவர், அதாவது கிரிக்கெட்டுன்றது இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கேம் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாள் ஆக கிரிக்கெட் வந்து இந்த க்ரௌடை புல் பண்ணுற பவரை இழந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்றது எப்படி இருக்கணும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு நிமிஷம் மக்களே கொச்சமிச்சம் வருது. ஒரு இன்ட்ரோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா அந்த ஓவரால் பேசேஜில் எதை பற்றி பேசியிருக்காங்க, வாட் ஆர் ஹூம் எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கணும். ஓகேவா, இல்லாட்டி ஒரு 4-5 ஃபேக்டர் பற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் நான் அந்த 5 ஸ்டேட்மெண்ட்லையும் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றினா குட்டி ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகேவா, ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வில் பி தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எனி டவுட். ஓகேவா, அடுத்து நீங்கள் இது பண்ணுறதுல தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்ம பார்ப்போம் க்ரௌட் புல்லிங் பவர். ஓகேவா, இப்போ அடுத்தடுத்து நம்ம எப்படிலாம் வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஓகே, தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காவது வந்து லிங்க் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஓகேவா, நீங்கள் ஆன்சர்ஸ் கீழே போடுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கடா பேனா போகுது இங்க இருக்கா. This loss is seen as this loss of Sheen is reflected in the account books of controversial administrator among the richest in the world அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தோட லாஸ், ஓகேவா, அது வந்து அக்கௌண்ட் புக்லயும் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த லாஸ் பத்தி அவங்க எங்க பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிளியர்லி லைக் இந்த க்ரௌட் புல்லிங் பவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் புல்லிங் பவர் பற்றி பேசணுமா, எவ்வளோ தூரம் க்ரௌடு வந்து அட்ராக்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பற்றி பேசணுமா. ஸோ எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சீல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டெலிவிஷன் வியூவர்ஷிப் ஆஃப் தி கேம் ஹஸ் ட்ராப்டு 40%.
அப்போ இவ்வளோ தூரம் இங்கே வந்து லாஸ் ஆயிடுச்சு, க்ரௌட் புல்லிங் பவர் கம்மியாயிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி சி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே கம்மியாயிடுச்சு இந்த லாஸ். அப்போ இந்த லாஸ் வந்து எதுல ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இதை மட்டும் கதை மட்டும் அடிச்சிடல, இந்த கதவை. அப்போ இந்த லாஸ் பாத்தீங்க அப்படின்னா எதுல எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். எந்த இதுல எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்லயும். அஃப்கோர்ஸ் ஆள் வரட்டி பார்க்கல அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், காசு வர்றது கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் புக்ஸ்லயும் வந்து எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து ஏ, இப்போ அதுக்கு அடுத்து பியா டியா, இந்த ரெண்டுலையும் தான் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் வந்து வரணும் அப்படின்றத கரெக்டாக தெளிவாக யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பி போட்டு பார்க்கலாம், டியும் போட்டு பார்க்கலாம், என்ன வரும்னு பார்க்கலாம். The total income was distributed by BCCI players. BCCI among the players is reduced because of the lower income from media rights. Okay, fine. அடுத்து Board of Cricket in India officials said, however, that this was because India was in final statement தான் இது வரணும். ஓகேவா? ஏன் இந்த டீன்றது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும்னா இது வந்து ஒரு கன்க்ளூடிங் ஃபேக்டரா இருக்கு. என்ன அப்படி கன்க்ளூடிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கு, எதனால கிரௌட் வந்து கம்மியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஹோம் டவுன்ல விளையாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் இந்தியாவில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் இங்கே நிறைய, இந்தியன் வியூவர்ஸ் நிறைய பேர் அங்கே போய் பார்ப்பாங்க இல்லையா, கிரவுண்ட்ல போய் மேட்ச் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ ஹோம் டவுன்ல நிறைய மேட்ச் நடக்காதனால தான் இந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூடிங் ஃபேக்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில். அப்போ டில தான் கன்க்ளூடிங் ஃபேக்டர். மிச்சம் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தான். ஸோ பி தான் வந்து இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பேசுறாங்கன்னா, டோட்டல் இன்கம் தட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை BCCI among the players is reduced because of the டோட்டல் இன்கம் பி, அதாவது பிளேயர்ஸ்க்கு வர டோட்டல் இன்கமும் கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து மீடியா ரைட்ஸ் கிட்ட இருந்து இன்கம் வந்து கம்மியாக தான், வரவு கம்மியா இருக்கிறதுனால பிளேயர்ஸ் கொடுக்குற இன்கமும் கம்மியாக தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் டவுன்ல கம்மியா விளையாடுறாங்க. அவ்வளவுதான், முடிச்சாச்சா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ECABD. இது போட்டிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வரிசையா கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்பெல்லிங் எரர்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அல்டிமேட் ஈஸியாக அடிச்சுட்டே போயிடலாம். ஆனால் இதுலேயும் நம்ம மக்கள் தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, எதனால தப்பு பண்ணுவோம்னா, அங்கே போய் இந்த டைம் வேற ஓடிட்டே இருக்குமா. ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு திடீர்னு கரெக்டான ஸ்பெல்லிங்கே இங்கே தப்பாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களே, ஐயோ இது தப்பா கரெக்டா அப்படின்னு தோணும். சில டைம் வந்து இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான், கண்ணதாசா காளிதாசா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி தான் நம்மளுக்கு பாக்குறப்பயே ரெக்வெஸ்ட். ஓகே, அலர்ஜிக் ALL ஏ வருமா ஈ வருமா, இந்த மாதிரி நம்மளுக்கே கரெக்டானது கூட தப்பா தோணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னோட குட்டி டிப் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாக்குறீங்கன்னா, இப்போ ரீசனபிள் அப்படின்னு பார்த்தோன்னே அந்த ஸ்பெல்லிங்கை செக் பண்றது காட்டிடும். நீங்க ஸ்பெல் பண்ணி பாருங்க, REASONABLE. ஓகே, ரீசனபிள், இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்றது நீங்களே வந்து சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி பார்க்குறப்போ வந்து சொல்லி பார்த்துட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தப்போ கரெக்டா அப்படின்றத நீங்க ஈஸியா போயிடலாம். அதை விட்டுட்டு வந்து நீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ரீசனபிள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்பெல்லிங்கும் இதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா கரெக்டான ஸ்பெல்லிங் நம்மளுக்கு தெரியும். தப்பான ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு நம்ம யோசித்தாதான் நம்மளுக்கு தப்பா தோன்ற மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் எஸ் நானே சொல்லிட்டேன்னா, அப்போ ரீசனபிள் ஸ்பெல்லிங் என்னது? REA, ரீசன். ஓகேவா? அப்போ இது தவறு, இந்த விஷயம் தான் தவறு. அடுத்து அலர்ஜிக் கரெக்ட். ஓகே, ரெக்வஸ்ட் மேக்கிங் இதெல்லாம் கரெக்ட். அடுத்தது பாருங்க, இன்வால்வ். அடுத்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் தானே, இது தவறு. இது ஈஸி, இதெல்லாம் ஈஸி, நீங்க டப்புன்னு 1 செகண்ட்ல பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் தான். அடுத்து several experiments. ஓகேவா? ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? EXPER, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த தான் ஆன்சர். அடுத்து terrific, கான்ஃபிடன்ஸ், அப்ளாட், புட்டிங். ஓகே, இந்த இதில் என்ன எரர் அப்படின்றத சொல்லுமாறு சொல்லுங்க. terrific, கான்ஃபிடன்ஸ், அப்ளாட், புட்டிங். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா there is no error, இந்த எரருமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், எல்லாமே கரெக்ட், நோ எரர். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் தி காலம்.
மேட்ச் தி காலம். ஸோ மேட்ச் தி காலம் மோஸ்ட்லி இப்போ கேட்குறாங்க, அட்லீஸ்ட் 3 to 5 கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். எந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். It's always better. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, the earnest determination distilled in these words is the spirit all we need, that women's participation is the key to effective climate change. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய டிட்டர்மினேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உறுதி டிட்டர்மினேஷன் நம்ம இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பிரிட்ல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தேவைப்படுற டிட்டர்மினேஷன் என்னன்னா அப்படின்றத பேசுறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் அப்படின்றத பத்தி பேசுறப்போ ஹோல் பீப்புள் அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. கரெக்டா? எல்லாரும் வி அப்படின்ற பட்சத்துல ஸோ அந்த இடத்துல எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ நம்மளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு டிட்டர்மினேஷன் தேவை. ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப இந்த இடத்துல விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வேற ஒரு விஷயத்த வேற ஒரு ஆங்கிளை பற்றி பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அல்டிமேட்லி ராங். இது தவறு. அடுத்து பிஇ பாருங்க, it can serve as the driving force to restore hope and create societies, restore hope, okay, and create societies where all can live with hope and dignity. Okay, பிடியா பிஇயா? ஓ சாரி, பிஇ தானே, பிஇ தானே கொடுத்துருக்காங்க. அதான் என்னடா கரெக்டாக வர மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, பிடி பாருங்க, சாரி பிஇ, இட் கேன் சர்வ் அஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் டு ரெஸ்டோர் ஹோப் ஆர் வேர்ல்ட். இது தவறு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ரெண்டுக்குமான கனெக்டிங் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். பட் இந்த இடத்துல கனெக்ட் ஆகவே இல்லை. பாப்போத்துக்கு வெளில போயிடல, குழந்தை அழுது விட்டது மக்களே. அடுத்து ஏஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனாக இருக்குது மக்களே. கரெக்டாக நானும் அதனால தூங்க வச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அழுகுது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஏஎஃப். ஓகேவா? ஏஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா there is an emerging international recognition that women's participation is the key to effective climate change. Of course this is right. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. எமர்ஜிங் ரெகக்னைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து கிளைமேட் ஆக்ஷனில் அதாவது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இது இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எமர்ஜிங் ரெகக்னைசேஷனாக இருக்குது, ஓரளவுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ரைட். ரெண்டு இடத்துலையும் கண்டினியூட்டி இருக்குது, ஒரு கண்டினியூஷனும் இருக்கு. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ரைட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடி, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இது தப்பு. ஓகேவா? ஏடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பு, ஸோ அதுவும் தவறு. தென் அடுத்தது இந்த இடத்துல பிஇ தப்புன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், அப்போ பிஇ இருக்கு, அப்போ இதுவும் தவறு. ஓகேவா? அடுத்தது செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்சர் போடுங்க, ஆன்சர் போட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணுவோமா? CE. In other cases, pre-existing group of species is replaced by new group of species. Okay, fine. That ecological communities move from possessing very little species diversity. Okay. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் கண்டினியூட்டி இருக்கா இல்லையா, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு கொஞ்சம் வந்து தெளிவாக படித்து பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அதர் கேசஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் குரூப் ஆஃப் ஸ்பீசஸ், ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீசஸ் வந்து ஒரு நியூ குரூப் ஆஃப் ஸ்பீசஸ்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
அடுத்து இந்த ஈல என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. ecological communities move from possessing very little species diversity. ecological community இப்போ group of ecological community ஏதாவது ஒரு கொக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்கெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அந்த இனம் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசஸ் வந்து நியூ ஸ்பீசஸ்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது அந்த ஸ்பீசஸ் டைவர்சிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற இடத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக படிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதில் கண்டினியூட்டி ஃபேக்டர் இல்லை. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டி ஃபேக்டரே இல்லை. ரெண்டுதுமே வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்றாங்க. பட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ தெளிவாக நம்ம படிச்சு பார்த்தா தான் அந்த இடத்துல கண்டினியூஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது தவறு. ஓகேவா? அடுத்து இன் கேஸ் ஆஃப் பிரைமரி சக்சஷன் வேர் தே ஹவுஸ் அண்ட் அரே ஆஃப் ஸ்பீசஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்கா மக்களே? இன் கேஸ் ஆஃப் பிரைமரி சக்சஷன் எனக்கு டென்ஷன் ஆகுது மக்களே. பாப்பாவே அழுத்திட்டே இருக்கா. அதனால் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் ஆன்சர் மட்டும் சீக்கிரம் போட்டிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன் கேஸ் ஆஃப் பிரைமரி சக்சஷன் வேர் தே ஹவுஸ் அண்ட் அரே ஆஃப் ஸ்பீசஸ். அதாவது பிரைமரி சக்சஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன், என்னோட ஜென்ரேஷன் இருக்குன்னா அடுத்து என்னோட சக்சஸர்ஸ் யார்? என்னோட குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் சக்சஷன். ஓகேவா? இந்த பிரைமரி சக்சஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசுகிறாங்க. பட் இங்கே என்னதை பற்றி பேசுகிறாங்க? வேர் தே ஹவுஸ் அண்ட் அரே ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் அண்ட் அரே ஆஃப் ஸ்பீசஸ்னா நிறைய ஸ்பீசஸ்க்கு வாழ்விடமா, அதாவது ஹவுஸ்னா ஒரு ஹேபிடேட், அவங்க இருக்கிறதுக்கான இடம். இப்போ இந்த ரெண்டுதுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ விஷயத்தை பற்றி பேச வராங்க. பட் அந்த என்ன சக்சீடிங் ஃபேக்டர் என்ன, எது சக்சஷன் அப்படின்றத பற்றி அவங்க பேசாமல் வேற ஏதோ விஷயத்தை பற்றி லூஸ்தனமாக பேசியிருக்காங்க. அப்போ இது தவறு. ஓகேவா? அப்போ பிடியும் தப்பு. அடுத்து ஏஎஃப் செக் பண்ணுவோம். ஓவர் டைம் தேர் ஆர் சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, in the composition of species that constitute an ecological community. Of course is perfectly right. என்ன சொல்றாங்கன்னா ஓவர் டைம்ல அதாவது டைம் ஆக ஓவர் தி டைம் அந்த டியூரேஷன்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. எங்க அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ecological communityல அந்த சேஞ்சஸ் நடக்குது. Of course this is perfectly the right answer. Okay, பர்ஃபெக்டான ஆன்சர். அடுத்தது செக் பண்ணிக்கலாம். இங்கே பிடி திருப்பி பிடி கொடுத்துருக்காங்களா, அது தவறு. ஓகேவா? ஓகே, ஸோ பர்ஃபெக்ட்லி ஏஎஃப் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து இது ரொம்ப ஈஸியானது. சாரி 18th கொஸ்டின். நீங்கள் டக்குன்னு ஆன்சர் போடுங்க. Okay. CF first one பாப்போமா? For big companies there are instances of even the infrastructure getting damaged. Okay, big companies கூட அவங்களோட infrastructure damage. For big companies there are instances of even infrastructure getting damaged. Okay, பெரிய கம்பெனிஸ்ல கூட ஒரு சில சமயத்துல அவங்களோட infrastructure வந்து டேமேஜ் ஆகுது. Of course this is reasonable. இது ரீசனபிளா தான் இருக்கு. CF கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணணும் இல்லையா? அடுத்து BE வாங்க, சாரி CE வாங்க. CEல பாத்தீங்கன்னா இது, ஈல பாத்தீங்கன்னா for big companies there are instances just ahead of RBI monetary policy announcement. இதுவும் there is no continuity. இது RBI பத்தி பேசுறாங்க, அதுல ஏதோ big companies பத்தி பேசுறாங்க, அப்ப continuity இல்ல. அடுத்து AE பாருங்க. The increase in MSP for rabi crops comes, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல. AE the increase in MSP for rabi, so rabi crops comes just ahead of monetary policy announcement. Of course இந்த அதாவது funds provide பண்றது இதெல்லாம் வந்து யார் பண்றது? Yes, RBI ஓட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா
ராபி கிராப்ஸோட எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இதுவும் கண்டினியூட்டி இருக்குது. இப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஃப் அண்ட் ஏஇ நம்ம ஆல்ரெடி கரெக்டுன்னு பார்த்தோம், சிஎஃப்பும் கரெக்டுன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கைஸ். ரொம்ப ரொம்ப சாரி மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். வெரி 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 சாரி, ரியலி சாரி. நான் அடுத்து வந்து கண்டினியூ பண்ணலாம் மிச்சது. நானும் கொஞ்சம் அமைதியாகவும் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த செஷனில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.